ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத்யை கோதாயை நமः. கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர்கள் வாழுமோர் வில்லிபுத்தூர் பேதற்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை இந்த வையம் சுமப்பது வம்பு. ஸ்ரீமதே ராமானுஜர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். அற்புதமான இந்த மார்கழி மாதத்தின் 2வது நாள் ஆஸ்தீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பகவானுக்கு மிகவும் பிரியமான இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாளுடைய பாசுரங்களை அனுபவித்து வருகிறோம். இந்த வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படி என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். கருணையே வடிவான தாயாகிய கோதை தாயார் நமக்காக 4 வேதங்களின் சாரமாக, உபனிஷத்துக்களுடைய சாரமாக, அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷமாக தமிழ் வேதமாகிய இந்த திராவிட வேதமான திருப்பாவையை நமக்கு அருளுகிறாள். அதைத்தான் ஆச்சாரியார்கள் சொல்லும் போது வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ். கோதையினுடைய தமிழ் இருந்தாலே போதுமே, எதுவுமே வேண்டாமே என்னும் அளவுக்கு சிறப்பாம். இன்று 2வது நாள் தாயார் நேற்றைய பாசுரம், அதாவது முதல் பாசுரத்திலே வைகுண்டத்தை பற்றி பேசுகிறாள். பகவானுடைய 5 நிலைகளிலே 1வது நிலை வைகுண்டம். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படி என்று. இன்று 2வது நிலையாகிய திருப்பார்க்கடலுக்குள் செல்கின்றாள். அதாவது பரத்துவத்திலே இருக்கின்ற பகவானை தேவர்கள் அணுக முடியாது. பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழ் அறிய வைகுந்த நீழ்வாசல் அப்படி என்பதற்கு இணங்க தேவர்கள் குறை முடிப்பதற்காக எம்பெருமான் 2வது நிலையாகிய பார்க்கடலுக்கு வருகிறார். அதை இன்றைய பாடலிலே அந்த பஞ்ச நிலையை 2வது நிலையை இன்றைய 2வது பாடலிலே சாதிக்கிறாள். வையத்து வாழ்வீர்கள் விழிக்கிறாள். பாருங்கள், வையத்திலே இந்த உலகிலே இருக்கின்ற யாவரையுமே அழைக்கிறாள். கருணை உள்ளவள் அல்லவா, தாய் அல்லவா, வாத்சல்யம் ததும்ப என் பிள்ளைகளே அப்படி என்பது போல வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள், நாம் நம்முடைய பாவைக்கு, ஆருடைய பாவை எல்லாம் கிடையாது, நம்முடைய பகவானை பாடுவதற்கு, நம்முடைய கண்ணனை பாடுவதற்கு தானே பாவை நோன்பு. இந்த பெருமாளை பாடுவதற்குரிய நமது பாவையை செய்யும் கிரிசைகள், இந்த விரதத்துக்குரிய விதிகளை கேளுங்கள். நானே சொல்லுகிறேனே, காத்தியாயினி நோன்பை அன்று ஆயர்பாடி பெண்கள் அனுபவித்தது போல கண்ணனுடைய இந்த பாவை நோன்பை அனுபவிப்பதற்கு உரிய நடைமுறைகளை நான் சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்ல ஆரம்பிக்கிறாள். முதலாவதாக, பார்க்கடலுள் பையை துயின்ற பரமன் அடிபாடி. யாரை நாம் இந்த நோன்பிலே பாட வேண்டும் என்றால், எவன் பார்க்கடலிலே பள்ளி கொள்கிறானோ அந்த பரந்தாமனை பாடி நாமும் நம்முடைய பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இப்படி எடுக்க வேண்டும். அதாவது பார்க்கடலிலே துயின்ற பரமனை பாடி இந்த விரதத்தை, இந்த நோன்பை எப்படி நோக்க வேண்டும்? நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி. விரதத்தை எப்படி என்றால் ஏதோ ஒன்றை துறக்க வேண்டும். நித்தியப்படி பண்ணுகின்ற நெய் சாப்பிடுவதை விடுவோம். பால் அருந்த மாட்டோம். இனி கண்ணனே வரும் வரை பால் அருந்த மாட்டோம்.
நாட்காலை நீராடி. மிக முக்கியமான விடயமே இதுதான். அதாவது பிரம்ம முகூர்த்த காலம் அப்படி என்பார்கள். அதிகாலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கிறார்கள். இந்த பிரம்ம முகூர்த்த காலத்திலே பகவானை சேவிப்பது அதி உன்னதம். கடைசியிலும் 28வது 29வது பாசுரத்தில் கூட அதிகாலையை பற்றி ஆண்டாள் பாடியிருப்பாள். சிற்றஞ்சிறுகாலை அப்படின்றெல்லாம் பாடியிருப்பாள். எனவே இப்படியான அந்த அதிகாலை பொழுதிலே நீராடி, என்ன நீராட்டம்? அதாவது 2 விதமான நீராட்டங்கள். ஒன்று உடலுக்கு செய்கின்ற நீராட்டம், மற்றையது ஆத்மாவுக்கு செய்கிற நீராட்டம். உடலுக்கு செய்கிற நீராட்டம் பலர் பண்ணுகிறார்கள். பண்ணிவிட்டு ஆலயத்திற்கோ அல்லது பஜனை கூடத்திற்கோ எங்கு சென்றாலும் விரதம் அப்படி என்பார்கள், விரத பங்கம் தான் செய்வார்கள். அங்கே இருப்பவர்கள் எல்லோரிடமே திட்டுவார்கள், அவர்கள் எல்லோரிடமே பேசுவார்கள், கடுகடுப்பாக இருப்பார்கள். ஆனால் உடல் சுத்தம் பண்ணி இருப்பார்கள், நன்றாக குளித்து தேய்த்துளர்ந்த ஆடையோடு வந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டாள் அந்த உடல் சுத்தத்தோடு ஆத்மாவையும் கிருஷ்ண பக்தியிலே நீராட்டுங்கள். கிருஷ்ண பக்தி நீராட்டமே ஆண்டாள் சொல்லுகின்ற நீராட்டம். அந்த நம்முடைய உள்ள தூய்மை ஏற்படுவதற்கு கிருஷ்ண பக்தி, நாராயண பக்தி என்பது அற்புதமான நீராட்டம். அந்த நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். பொதுவாகவே பெண்கள் எல்லாம் மை இடுவார்கள் கண்ணுக்கு. ஆண்டாள் அந்த மையை நான் விரதத்திற்காக விடுகிறேன், இனி கிடையாது அப்படி என்றால் விரத காலத்திலே. அதே போன்று மலரிட்டு நாம் முடியும். நாங்கள் இனி மலர் வைப்பதென்றால் கண்ணனை வைக்க வேண்டும். எங்களுக்கு பகவான் கிருஷ்ணனை எங்கள் கூந்தலிலே முடியிலே பூவை சூட வேண்டும். மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யோம். இதுதான் மிக முக்கியம். ஆச்சாரியார்கள் பூர்வர்கள் சொன்னதையே செய்வோம். அதற்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டோம். தீய விஷயங்கள் எதையுமே செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யோம். தீக்குறளை சென்றோதும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம், இன்னொருவரை பற்றி இன்னொருவரிடம் அந்த குறள் சொல்லும் பழக்கங்களை எல்லாம் விட்டு விடுவோம். ஐயமும் பிச்சையும் ஆர்ந்தனையும் கைகாட்டி, யார் ஐயம் கேட்டாலும் கொடுப்போம், பிச்சை எடுத்தாலும் கொடுப்போம், எதை எடுத்தாலும் எப்படி கொடுப்போம் என்றால் கிருஷ்ணனுடைய பெயரை சொல்லி கொடுப்போம். உய்யுமார் என்றெண்ணி ஐயமும் பிச்சையும் ஆர்ந்தனையும் கைகாட்டி உய்யுமார் என்றெண்ணி உவந்தேலோர் எம்பாவாய். விருப்பத்தோடு இந்த பாவை நோன்பை அனுபவித்தால் கண்ணனம்பிரானுடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். இந்த பாடலை அனுபவிக்கலாம். வையத்து பையை துயின்ற பரமநடி பாடி நெய்குன்னோம் பாருண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோம். ஐயமும் பீச்சையும் ஆர்ந்தனையும் கை காட்டி உய்யோமா நீ உகந்தேலோரும். இப்படியாக இந்த மார்கழி நோன்பிற்கு செய்யும் கிரிசைகள் பற்றி கோதை தாயார் குறிப்பிடுகிறாள் இன்றைய 2வது பாசுரத்தில். மீண்டும் 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமனை சேவித்துக் கொண்டு ஆண்டாள் அன்னையுடைய அனுகிரகத்தோடு நாளையும் 3வது திருப்பாவை பாசுரத்தை அனுபவிக்கலாம். நன்றி. அடியேன் ராமானுஜதாசன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.